வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி பார்க்க போறோம்னா, மலையாள சினிமால 1989ல வெளியான ஜாக்கிரதை அப்படின்ற படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். சிபிஐ சீரீஸ்ல இது செகண்ட் பார்ட்னு சொல்லலாம். இந்த படத்துல ஏகப்பட்ட ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் வரும். கண்டிப்பா உங்க எல்லாருக்குமே பிடிக்கும்னு நம்புறேன். இந்த படத்தோட பிளாட்டை பத்தி சொல்றேன். அஸ்வத்தின்னு ஒரு ஆக்ட்ரஸ் தூக்கு மாட்டி இறந்து போயிடுறாங்க. சூசைட் அப்படின்ற மாதிரி போலீஸுங்க கேஸை முடிக்கிறதுக்கு ட்ரை பண்றாங்க. அப்பதான் சிபிஐ கலையறங்குறாங்க. இது கொலையா இருக்க வாய்ப்பு இருக்குன்னு யோசிக்கிறாங்க. கொலையா இருக்கிற பட்சத்துல யாரு குற்றவாளின்றதை தேடி அலையிறாங்க. கண்டுபிடிச்சாங்களா இல்லையான்னு சொல்ற படம் தான் இந்த படம். எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. அது மூலியமா இந்த வீடியோ இன்னும் நிறைய பேர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கப்படும். மேற்கொண்டு டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீனே அஸ்வத்தின்னு ஒரு ஆக்ட்ரஸோட வீட்டை காட்டுறாங்க. ஃபேன்ஸ் எல்லாம் பாக்கிறதுக்காக வாசல்ல வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. செக்யூரிட்டி யாரையும் விட மாட்டாரு. குமார் அப்படின்ற ஒரு பத்திரிக்கைக்காரரை விடுறாரு. இந்த குமாரை பொறுத்த வரைக்கும் அஸ்வதி கிட்ட பேட்டி எடுக்கிறதுக்காக தான் வந்திருக்காரு. முதல்ல பேட்டி சார்ந்து சில கேள்வி எல்லாம் கேட்கிறாரு. இவங்களுமே எல்லா கேள்விக்கும் பதில் சொல்லிட்டு இருக்காங்க. இதே பத்திரிகையில அஸ்வத்தியும் ஒரு ஸ்டோரியை கவர் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு ஆக்டர் ரொம்ப மோசமா நடந்துக்கிறாரு அப்படின்ற மாதிரி அந்த ஆக்டரை பத்தி நிறைய விஷயங்கள் எழுதியிருக்காங்க. அந்த ஆக்டரோட பேரை இன்னும் வெளிப்படுத்தாம இருக்காங்க. ஆனா அடுத்த வாரத்துல கண்டிப்பா வெளிப்படுத்தணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. யார் அந்த ஆக்டர் அப்படின்ற மாதிரி குமார் கேட்கிறாரு. இப்பதான் குமார் கிட்ட இவங்க விஷயத்த சொல்றாங்க. விஸ்வம் தான் அந்த ஆக்டர்ன்ற மாதிரி சொல்றாங்க. மேடம், அவர் பெரிய ஆக்டர், அவரோட பேர் வெளியே வந்தா உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வரப்போகுது அப்படின்ற மாதிரி குமார் சொல்றாரு. எந்த பிரச்சனை வந்தாலும் நான் சமாளிச்சுக்கிறேன். ஏன்னா கூடிய சீக்கிரத்துல விஸ்வம்க்கு ஒரு பொண்ணு கூட கல்யாணம் ஆக போகுது. அந்த பொண்ணோட லைஃப் ஸ்பாயில் ஆயிடக்கூடாது. அதுக்கு முன்னாடி விஸ்வம் இப்படி பட்டவன்றதை வெளியே சொல்ல போறேன். உங்களால இதை வெளியிட முடியலன்ற மாதிரி கேக்குறாங்க. இவர் லைட்டா தயங்குறாரு. நீங்க தயங்குறீங்கன்னா வேற பத்திரிகையில கூட நான் வெளியிடுறதுக்கு தயாரா இருக்குன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அவசரப்படாதீங்க மேடம், நான் எடிட்டர் கிட்ட பேசிட்டு சொல்றேன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இப்ப எடிட்டருக்கு கால் பண்ணி பேசுறாரு. இதை வெளியிடுறதுனால இவங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனை வரக்கூட வாய்ப்பு இருக்கு. அதே சமயம் இவங்க பத்திரிகைக்கு பப்ளிசிட்டி நிறைய கிடைக்கும். எது வந்தாலும் பாத்துக்கலாம், நம்ம வெளியிடலாம் அப்படின்ற மாதிரி எடிட்டர் சொல்றாரு. எடிட்டர் சொன்னதை பத்தி இவருமே இந்த ஆக்டர்ஸ் கிட்ட சொல்றாரு. அஸ்வதியை பொறுத்த வரைக்கும் கூடிய சீக்கிரத்துல ஒருத்தரை கல்யாணம் பண்ண போறாங்க. அவரோட பேரு மோகன் அப்படின்றது. அவர் சினிமா ப்ரொடியூசரா இருப்பாரு. இவங்களை பார்த்து பேசுறதுக்காக தான் வந்திருக்காரு. எங்கேயோ வெளியே போக போறாரு போல, அதை பத்தி சொல்றதுக்காக தான் வந்திருக்காரு. இவங்களையும் கொஞ்சம் கவனமா இருக்க சொல்றாரு. ஏன்னா ஒரு ஆக்டரை பத்தி இவங்க எழுதிட்டு இருக்காங்கல்ல, அதனால ஆபத்து வரப்போகுது அப்படின்ற மாதிரி சொல்றாரு. எந்த ஆபத்து வந்தாலும் பரவாயில்லன்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. சரி, அந்த ஆக்டரோட பேரு இந்த வாரம் தானே வரப்போகுது, பேர் என்னன்ற மாதிரி கேட்கறது. நீங்க நாளிதழ பார்த்தே தெரிஞ்சுக்கோங்கன்ற மாதிரி இவங்க சிரிச்சுக்கிட்டே சொல்றாங்க. அப்படியே கட் பண்ணி விஸ்வத்தோட வீட்டை காட்டுறாங்க. அதாவது ஒரு ஆக்டரை பத்தி இவங்க வெளியே கொண்டு வரணும்னு நினைச்சாங்கல்ல, கொண்டு வந்துடுறாங்க. அதனால எல்லாருமே இந்த ஆக்டரை கழுவி ஊத்த ஆரம்பிக்கிறாங்க. இவருக்கு ஒருத்தவங்க கூட கல்யாணம் ஆகிற மாதிரி பிளான் இருக்கும். அந்த லேடி கல்யாணத்தை கேன்சல் பண்ணிடுவாங்க. இதை நினைச்சு இவர் செம்ம கோவத்துல இருக்காரு. இதுக்கெல்லாம் காரணம் அந்த அஸ்வதி தான். அஸ்வதியை விட மாட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் கோவப்படுறாரு. நேரடியா பார்த்து பேசுறதுக்காக வந்துடுறாரு. எதுக்காக இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்க, உனக்கும் எனக்கும் என்ன பிரச்சனை அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. உங்களுக்கும் எனக்கும் நேரடி பிரச்சனை இல்ல, ஆனா என்னோட ஃப்ரெண்டு உங்களால நிறைய பாதிக்கப்பட்டிருக்கா அப்படின்ற மாதிரி சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஆக்சுவலா இந்த விஸ்வமும் முதல்ல சாதாரண ஆளா இருப்பாரு. இவங்களோட ஃப்ரெண்டு தான் இவரை வளர்த்து விட்டுருப்பாங்க. அதாவது சினிமால கொண்டு வந்திருப்பாங்க. இவரை பெரிய ஆளா மாத்திருப்பாங்க. ஆனா இவர் அவங்களையே கழட்டி விடலாம்னு நினைச்சிருப்பாரு. அவங்க வயிற்றுல இவரோட கரு இருக்குன்னு தெரிஞ்சும் கழட்டி விட்டுருப்பாரு. அதை தாங்கிக்க முடியாம அவங்க சூசைட் பண்ணி இறந்து போயிருப்பாங்க. அந்த கோவம் இவங்களுக்கு இருக்கும். அதனாலதான் இவர் பண்றதை பத்தி வெளிக்கொண்டு வரணும் அப்படின்ற மாதிரி வெளியிட்டு இருப்பாங்க. இதெல்லாம் கேட்கிற இவருமே கோவப்படுறாரு. என்னோட பேரையே டேமேஜ் பண்ணிட்டல, அவ்வளவு சீக்கிரம் உன்னை நான் மன்னிக்க மாட்டேன்ற மாதிரி கோவமா சொல்லிட்டு இந்த இடத்தை விட்டு கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. இப்ப விஸ்வம் பேரு பயங்கரமா டேமேஜ் ஆயிருது. அஸ்வதி அடுத்த வாரம் வேற ஒருத்தரை பத்தி எழுத போறன்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அது யாரா இருக்கும்ன்ற மாதிரி எடிட்டரும் குமாரும் டிஸ்கஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. உங்ககிட்ட சொல்லியிருப்பாங்கல்ல யாரை பத்தி எழுத போறாங்கன்னு எடிட்டர் கேட்கிறாரு. மேடம் சொல்லல, ஆனா எனக்கு ஒருத்தர் மேலதான் டவுட் இருக்கு. பார்கவனை பத்தி எழுத வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி இவர் சொல்றாரு. அப்படியே கட் பண்ணி பார்கவனை காட்டுறாங்க. இவர் எக்ஸ் மினிஸ்டரா இருக்காரு. இந்த பார்கவனுக்கும் அஸ்வதிக்கும் ஏதோ பிரச்சனை இருக்கு போல. என்ன பிரச்சனைன்னு நமக்கு தெரியல. இந்த பார்கவனோட விசுவாசியா தாமஸ்னு ஒருத்தர் இருப்பாரு. அவர் சினிமா ப்ரொடியூசர் தான். இப்ப பார்கவனுக்கு கால் பண்ணி பேசுறாரு. அந்த பொண்ணு உங்களை பத்தி தான் இந்த வாரம் எழுத போறான்ற மாதிரி நியூஸ் அடிப்படுது. நம்ம ஏதாவது பண்ணணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. உங்களுக்காக அவ காலில் விழுந்து கெஞ்ச கூட நான் தயாரா இருக்கன்ற மாதிரி தாமஸ் சொல்லிட்டாரு. யோ, போயும் பொம்பளை காலில் போய் விழ சொல்றியா? அதெல்லாம் அவன் எழுத மாட்டா, நம்ம எப்படியாவது சமாளிச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி இந்த பார்கவன் சொல்றாரு. ஒருவேளை நம்மளை பத்தி எழுதிட்டா என்ன பண்றது அப்படின்ற மாதிரி பார்கவனுக்கும் லைட்டா பயம் இருக்கதான் செய்யுது. அப்படியே கட் பண்ணி ஒரு ஹோட்டலை காட்டுறாங்க. பக்கத்துல ஷூட்டிங் நடக்குது போல. அதனால ஆக்டர் ஆக்ட்ரஸ் நிறைய பேர் இந்த இடத்துல தான் தங்கிட்டு இருக்காங்க. ப்ரொடக்ஷன் மேனேஜர் இந்த இடத்துல வேலை எல்லாம் பார்த்துட்டு இருக்காரு. அஸ்வதியை பொறுத்த வரைக்கும் ஹெல்ப்பரா ஒரு பாட்டி இருக்காங்க. சாப்பாடு துணிமணி எடுத்து தரதுலாம் இந்த பாட்டியோட வேலை போல. அப்படியே கட் பண்ணி அவரச்சனையும் அவரோட ஃப்ரெண்டு நாராயணனையும் காட்டுறாங்க. இவங்கலாம் ஃபர்ஸ்ட் பார்ட்லயே வந்திருப்பாங்க, நீங்க பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இவங்க ரெண்டு பேருமே அஸ்வதியை வச்சு படம் ப்ரொடியூஸ் பண்ணலாம்னு நினைக்கிறாங்க. அவங்கள பார்த்து பேசுறதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப அஸ்வதியும் பேசுறதுக்காக இவங்க ரெண்டு பேரையும் உள்ள கூட்டு போறாங்க.
இது எல்லாத்தையும் பாபுன்ற ஒருத்தன் கவனிச்சிட்டு இருக்கான். எதனால கவனிக்கிறான்றது தெரியல. அஸ்வதியோட ரூம்குள்ள எப்படியாவது நுழையணும்ன்ற மாதிரி யோசிக்கிறான் போல. அஸ்வதி இல்லாத சமயம் அவங்களுக்கே தெரியாம அவங்களோட ரூம் கீ எடுத்துறான். அந்த கீ அச்சு மாதிரி எடுத்து வச்சுக்கணும்னு நினைக்கிறான். சோப்புல அச்சு மாதிரி எடுத்துப்பாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி அச்செல்லாம் எடுத்துட்டு இருக்கான். எதனால அச்சு எடுக்கிறான்றது தெரியல. இவன் உள்ள நுழையிறதுக்கு பிளான் போடுறான் போல. அஸ்வதிக்கு மோகன் ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருக்கிறதா சொன்ன பாத்தீங்களா, அஸ்வதியை பாக்குறதுக்காக மோகன் வந்திருக்க மாதிரி காட்டுறாங்க. அப்படியே கட் பண்ணி பார்கவனும் அவரோட விசுவாசியான தாமஸும் இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. சமயம் பார்த்து அஸ்வதி கிட்ட பேசலான்றதுக்காக தான் இவர் வந்திருக்காரு போல. அப்படியே கட் பண்ணிடுறாங்க. இப்ப இங்க இருக்கவருக்கு போன் கால் வருது. அஸ்வதி ரூம்ல இருக்காங்களா அப்படின்ற மாதிரி தான் கால் வருது. ரூம்ல தான் இருக்காங்கன்ற மாதிரி இவர் சொல்றாரு. நீங்க யாருன்னு கேக்குறாரு. அதுக்குள்ள கால் கட்டையிருது. இப்பதான் அச்சு எடுத்த பாபுவை நமக்கு காட்டுறாங்க. பாபு அந்த ஹோட்டல் கிட்ட வராரு. செக்யூரிட்டி நல்லா தூங்கிட்டு இருக்காரு. இப்ப பாபு சைலண்டா ஹோட்டலுக்குள்ள நுழைஞ்சிடுறாரு. அஸ்வதியோட ரூம்குள்ள போனோன்ற மாதிரி கதவை திறந்து ரூம்குள்ள நுழையிறாரு. அப்படி நுழைஞ்சவரு ஒரு விஷயத்தை பார்த்து ஷாக் ஆயிடுறாரு. ஏன்னா அஸ்வதி இருக்காங்கல்ல, தூக்குல மாட்டி இறந்து போயிருக்காங்க. என்ன இவன் நம்ம கொல்லான்னு வந்தா அதுக்கு முன்னாடியே இறந்து போயிருக்கா அப்படின்ற மாதிரிலாம் ஷாக் ஆகுறாரு. இப்ப வேகமா இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. இப்ப கிளம்புனவர் பக்கத்துல இருக்க வேற ஒரு ஹோட்டலுக்கு வராரு. அங்க இருக்க ஒரு பர்டிகுலர் ரூம்குள்ள வராரு. அந்த ரூம்குள்ள தான் விஸ்வம் உட்காந்துட்டு இருக்காரு. அதாவது ஒரு ஆக்டரை பத்தி சொன்னாங்கல்ல, அந்த ஆக்டர் உட்காந்துட்டு இருக்காரு. போன காரியம் என்னாச்சு, கதையை முடிச்சிட்டியான்ற மாதிரி விஸ்வம் கேக்குறாரு. கதையை முடிச்சிட்டேன், சூசைட் மாதிரி செட் பண்ணிட்டேன். யாரு பார்த்தாலும் சூசைடுன்னு தான் நினைப்பாங்கன்ற மாதிரிலாம் இவர் போய் சொல்றாரு. அதாவது இவர் கொலை பண்ண மாதிரிலாம் போய் சொல்லிட்டு இருக்காரு. சொன்ன மாதிரியே பண்ணிட்டான்றதுக்காக விஸ்வம் இருக்காருல, இவருக்கு காசெல்லாம் எடுத்து தந்துடுறாரு. அப்படியே கட் பண்ணி எஸ்பியை நமக்கு காட்டுறாங்க. இவர் ஃபர்ஸ்ட் பார்ட்லயே வந்த மாதிரி காமிச்சிருப்பாங்க. இவர் பேரு தேவதாஸ் அப்படின்றது. இப்ப தேவதாஸ் தான் இந்த கேஸை பத்தி விசாரிக்கிறதுக்காக இந்த இடத்துக்கு வந்திருக்காரு. அந்த ரூமை நல்லா செக் பண்றாரு. அவங்க துணிமணி எல்லாம் அப்படியே இருக்கு. அதே சமயம் நிறைய காசு அந்த இடத்துல இருக்கு. சாதாரணமா பார்க்கும் போதே இது சூசைட் மாதிரி தான் தெரியுது. இதை தாண்டி பக்கத்துல யார் யாரெல்லாம் இருந்தாங்கன்றதை விசாரிக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் இவர் யோசிக்கிறாரு. இவருக்கு அசிஸ்டண்டா அலெக்ஸ்னு ஒருத்தர் இருப்பாரு. இப்ப விசாரிக்கும் போதுதான் பக்கத்துல அவரச்சனும் அவரோட ஃப்ரெண்டும் இருக்கிறது தெரியுது. ஃபர்ஸ்ட் பார்ட்லயே இவங்களுக்கு தெரியும்ல, அதனால நீங்க என்ன பண்றீங்க அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாரு. நாங்க இவங்களை வச்சு ப்ரொடியூஸ் பண்ணலான்றதுக்காக தான் இந்த இடத்துக்கு வந்தோன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் பார்ட்லயே இவங்க ஒரு கொலைய சூசைடெல்லாம் மாத்திருப்பாங்க. இவருமே அதுக்கு ஹெல்ப் பண்ணிருப்பாரு. இந்த வாட்டியும் ஏதாவது பண்ணிட்டாங்களா அப்படின்ற மாதிரிலாம் இந்த இடத்துல தேவதாஸ் யோசிக்கிறாரு. இப்பதான் கொலையா இருந்தா யாரு காரணமா இருக்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி தேவதாஸுக்கு சில சஸ்பெக்ட் எல்லாம் கிடைக்கிறாங்க. ஒருவேளை விஸ்வம் இதை பண்ணிருக்க வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இவங்களால விஸ்வமோட பேரு டேமேஜ் ஆயிருக்கு. இதை தாண்டி வேற ஒருத்தரை பத்தி அவங்க எழுதுறதுக்கு நினைச்சிருக்காங்க. அவர் கூட நம்ம பேர் வெளியே வரக்கூடாதுன்றதுக்காக சாவடிச்சிருக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாங்க. சரி, அந்த பத்திரிகைக்காரங்களை பார்க்கலாம் மாதிரி எடிட்டரையும் அந்த குமாரியும் பார்க்கிறதுக்காக வந்துடுறாரு. அடுத்ததா யாரை பத்தி எழுதுறதுக்கு நினைச்சாங்கன்ற மாதிரிலாம் கேட்கிறாரு. அது எங்களுக்கு தெரியாது, ஆனா ஒருவேளை மினிஸ்டரை பத்தி எழுதுறதுக்கான வாய்ப்பு இருக்குன்ற மாதிரிலாம் இவங்க சொல்றாங்க. இப்பயும் அந்த மினிஸ்டர் பார்கவனுக்கும் அஸ்வதிக்கும் நடுவுல என்ன பிரச்சனை அப்படின்றது இந்த தேவதாஸ்க்கு தெரியல. இந்த சமயம் தான் மோகன் இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. மோகனை சந்தேகப்படுற மாதிரிலாம் இவர் நிறைய கேள்வி கேட்கிறாரு. மோகன் இருக்கார்ல, சார் சென்னையிலே என்னோட ஒரு படம் ரிலீஸ் ஆக போகுது, ரிலீஸ் வேலையெல்லாம் பார்க்கறதுக்கு நான் போனோன்ற மாதிரி பர்மிஷன் கேட்கிறாரு. இல்ல நீயும் சஸ்பெக்ட், அதனால உன்னை அப்படிலாம் அனுப்ப முடியாது, இப்போதைக்கு இங்க இருந்து கிளம்புன்ற மாதிரி திட்டி அனுப்பி விடுறாரு. ஃபர்ஸ்ட் பார்ட் பார்த்திருந்தா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், தேவதாஸை பொறுத்த வரைக்கும் நேர்மையான ஆபீசரா இருக்க மாட்டாரு. இவரோட அசிஸ்டண்டா அலெக்ஸ்னு ஒருத்தர் இருப்பாரு. அவருமே நேர்மையானவர் கிடையாது. ஆனா இப்ப கொஞ்சம் மாறி இருக்காரு. நேர்மையா இவரோட வேலையெல்லாம் பாக்குறாரு. இங்க வேலை பார்க்கறவன் ஒரு விஷயத்த பார்த்திருக்கான் சார், இவன் கிட்ட பேசுங்களேன் அப்படின்ற மாதிரி கூட்டு வந்துடுறாரு. என்ன பார்த்த, ஒழுங்கா சொல்லுன்னு தேவதாஸ் கேட்கிறாரு. இவனுமே பார்த்த விஷயத்த பத்தி தேவதாஸ் கிட்ட சொல்றான். அந்த பார்கவனை நான் மினிஸ்டர்னே சொல்றேன். மினிஸ்டரும் தாமஸும் இந்த இடத்துக்கு வந்தாங்க பாத்தீங்களா, இவன் தான் உங்களுக்கு சரக்கெல்லாம் எடுத்துட்டு வந்து தந்திருப்பான். நல்லா சரக்கு அடிச்ச மினிஸ்டர் இருக்கார்ல, அஸ்வதி கிட்ட பேசணும்ன்ற மாதிரி ரூம் கிட்ட வந்துடுறாரு. அஸ்வதி உங்ககிட்ட பேசணும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இந்த நிலைமையில உங்ககிட்ட பேசுறதுல எனக்கு விருப்பம் இல்ல, கிளம்புங்கன்ற மாதிரி சொல்றாங்க. இவர் கேட்காம ரூம்குள்ள நுழையிற மாதிரி பிரச்சனை பண்ணிட்டு இருக்காரு. ஆனா தாமஸ் இருக்காருல, தேவையில்லாம பிரச்சனை பண்ணாதீங்க, வாங்க கிளம்பிடலாம் அப்படின்ற மாதிரிலாம் தாமஸ் இங்க இருந்து கூட்டு போறாரு. இததான் இவன் கவனிச்சிருப்பான். ஆக்சுவலா மினிஸ்டரை பத்தி கூட அவங்க அடுத்து எழுத வாய்ப்பு இருக்குல்ல, அதனால தான் மினிஸ்டர் பேசுறதுக்காக போயிருப்பாரு. இப்ப தேவதாசும் மினிஸ்டர் கிட்ட பேசுறதுக்காக வராரு. தெரிஞ்சிருக்க விஷயத்த பத்தி எல்லாம் சொல்லிட்டாரு. நான் அந்த இடத்துல போனா நான் தான் கொலை பண்ணிருக்கேன்னு அர்த்தமா, நான்லாம் எதுவுமே பண்ணலன்ற மாதிரி சொல்லிட்டாரு. சார் இப்போ வரைக்கும் கேஸ் சூசைட தான் இருக்கு, ஆனா கொலைன்ற மாதிரி மாறுச்சுன்னா உங்க மேலதான் முத சந்தேகம் வரும். ஏன்னா நீங்க அந்த ஹோட்டலுக்கு போயிருக்கீங்க, நீங்க எனக்கு வேண்டியவர்ன்றதுக்காக தான் இதை சொல்லிட்டு போறதுக்காக வந்தன்ற மாதிரி தேவதாஸ் சொல்லிட்டாரு. தேவதாஸ் ஏறக்குறைய இந்த மினிஸ்டரோட ஆள் மாதிரி தான் செயல்படுறாரு. தேவதாஸ் கிளம்பணும்னு மினிஸ்டர் இருக்கார்ல, அந்த ஹோட்டல் மேனேஜருக்கு கால் பண்ணிட்டாரு. நானும் தாமஸும் வந்த மாதிரி ரெக்கார்டு இருக்க கூடாது, எல்லா ரெக்கார்டையும் கிளியர் பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இப்ப தேவதாஸ் இருக்கார்ல, டாக் ஸ்குவாடை இந்த இடத்துக்கு கூட்டு வந்துடுறாரு. அஸ்வதி ரூம் எல்லாம் செக் பண்ண விடுறாரு. இப்ப நாய் எங்க கூட்டு போதோ அந்த இடத்துக்கு இவங்க போயிட்டு இருக்காங்க. நாய் பக்கத்துல இருக்க ஒரு ஹோட்டலுக்கு தான் கூட்டு போகுது. இந்த ஹோட்டலோட ஓனரே விஸ்வமா தான் இருப்பாரு. விஸ்வம் ஒரு ரூம்ல தங்கினாரு பாத்தீங்களா, அந்த ரூம் கிட்ட போய் தான் நாய் குலைச்சிட்டு இருக்கு.
சோ விஸ்வம் ஏதோ சம்பந்தப்பட்டிருக்காரு அப்படின்ற மாதிரி இவங்க யோசிக்கிறாங்க. விஸ்வம் இப்போதைக்கு ஒரு ஷூட்டிங்ல தான் இருக்காரு. அந்த இடத்துல பேசுறதுக்காக தேவதாஸ் வந்துடுறாரு. வாங்க சார் பேசணும்ன்ற மாதிரி தள்ளி கூட்டு வந்துடுறாரு. நாய் பண்ணதை பத்தி சொல்றாரு. கண்டிப்பா இந்த கேஸ்ல நீங்க எப்படியோ சம்பந்தப்பட்டிருக்கீங்க, ஏன்னா அந்த அஸ்வதி மேல நீங்க ரொம்ப கோவத்துல இருந்திருக்கீங்க, நீங்க எதுக்கு கொலை பண்ணிருக்க கூடாது அப்படின்ற மாதிரிலாம் தேவதாஸ் கேட்கிறாரு. இப்ப லைட்டா விஸ்வத்துக்கு பயம் வருது. சார் எதுனாலும் பார்த்து பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் விஸ்வம் பேசுறாரு. இவர் தான் கரப்டட் ஆபீசர் தானே, சரி பார்த்து பண்ணிக்கலாம், நீங்க கவலைப்படாதீங்க அப்படின்ற மாதிரி தேவதாஸ் சொல்றாரு. இந்த தேவதாஸை பொறுத்த வரைக்கும் எல்லார்கிட்டயும் மீட்டர் போடலாம்னு நினைப்பாரு. அவரச்சனும் அவரோட ஃப்ரெண்டு நாராயணனும் அந்த ஹோட்டல்ல தானே தங்குனாங்க, நீங்க கூட இதை பண்ணிருக்கலாம்ன்ற மாதிரி இவங்களை சந்தேகப்படுற மாதிரி கேள்வி கேட்கிறாரு. சார் சத்தியமா நாங்க பண்ணலன்ற மாதிரி இவங்க 2 பேர் சொல்லிட்டு இருக்காங்க. சரி சார் பாத்துக்கலாம், சரக்கு மட்டும் நீங்க வாங்கிட்டு வர சொல்லுங்கன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இப்ப நிறைய சரக்கை இவங்களை ஏமாத்தி இவர் வாங்கிக்கிறாரு. எல்லார்கிட்ட இருந்தும் மிரட்டி கொஞ்சம் காசு பாப்பாரு போல, அந்த மாதிரிதான் இவங்க கிட்ட இருந்தும் கொஞ்சம் காசு சுரண்டுறாரு. அவரச்சனும் அவரோட ஃப்ரெண்டு நாராயணனும் பக்கத்துல இருக்க ரூம்ல தான் இருந்திருப்பாங்க. இவங்க எதுலயாவது சம்பந்தப்பட்டாங்களா இல்லையா நமக்கு தெரியல. இப்பதான் தேவதாச பாக்குறதுக்காக ஒரு லாயர் வந்திருக்காரு. அந்த லாயரை பார்த்தோன்னே இவர் அடையாளம் கண்டுபிடிச்சிடுறாரு. ஜனார்த்தன் சார் நீங்களா வாங்கன்ற மாதிரி இவர் உட்கார வச்சுலாம் பேச ஆரம்பிக்கிறாரு. இந்த ஜனார்த்தனை பொறுத்த வரைக்கும் பெரிய லாயர் போல. மோகன் ஒருத்தரை காட்டுவாங்க பாத்தீங்களா, அவரோட அப்பாவா தான் இந்த ஜனார்த்தன் இருப்பாரு. என் பையன் சினிமா வேலை விஷயமா சென்னை சைடு போனோம் சார், நீங்க போக கூடாதுன்ற மாதிரி சொல்லிருக்கீங்களாமே, அதனால தான் பர்மிஷன் கேட்கறதுக்காக வந்திருக்கன்ற மாதிரி சொல்லிட்டாரு. அஸ்வதியோட சாவுல உங்க பையனும் சஸ்பெக்ட்ன்றதுனால அந்த மாதிரி சொன்னேன், ஆனா யாரவரையும் இது சூசைட் கேஸ்ன்ற மாதிரி முடிவுக்கு வந்துட்டேன், அதனால உங்க பையனை போகணும்னா போக சொல்லுங்க அப்படின்ற மாதிரிலாம் இங்க இருந்து ஜனார்த்தன் அனுப்புறாரு. இந்த தேவதாஸ்க்கு அசிஸ்டண்டா அலெக்ஸ்னு ஒருத்தர் இருக்கிறதா சொன்னல, அந்த அலெக்ஸும் விஸ்வம் கிட்ட விசாரிச்சதுல ஏதாவது தெரிய வந்ததா அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. விஸ்வம்லாம் இதை பண்ணிருக்க வாய்ப்பு இல்லைன்ற மாதிரி இவர் சொல்றாரு. சரி எப்படி சார் அப்படி சொல்றீங்க, நாய் அவரோட ரூம் வரைக்கும் போயிருக்கல, அவர் ஏதாவது பண்ணிருக்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரிலாம் இவர் சொல்றாரு. அதான் நான் வாய்ப்பு இல்லைன்னு சொல்றேன்ல விடுங்கன்ற மாதிரி இவர் சொல்றாரு. என்ன இவர் திடீர்னு இப்படி பேசுறாரு, காசை வாங்கிட்டாரு போல அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு. ஏன்னா இவர் எப்படிப்பட்டவர்ன்றது இந்த அலெக்ஸ்க்கு நல்லா தெரியும். மேற்கொண்டு எதுவுமே பேச முடியல. விஸ்வம் கிட்ட இருந்து பெரிய பேமெண்ட் வாங்கிக்கலான்ற மாதிரி இவர் உள்ளுக்குள்ள யோசிச்சிருப்பாரு. அதனால தான் வேக வேகமா இது சூசைட் அப்படின்ற மாதிரி இவர் கேஸை முடிக்கிறாரு. சூசைடுன்ற மாதிரி இந்த கேஸ் முடிஞ்சிருது. ஆனா நிறைய பேர் இதை வச்சு பிரச்சனை எல்லாம் பண்றாங்க. இதனால சிஎம்க்கு தலைவலியா இருக்கு. இத சிபிஐ கிட்ட கொண்டு போலான்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. இல்ல சார் இது சூசைட் தான் அப்படின்ற மாதிரி ஆளுங்கெல்லாம் சொல்றாங்க. இல்லப்பா சூசைடுன்றத அவங்க சொல்லிட்டா மக்கள் என்ன நம்புவாங்கல்ல, அதனால சிபிஐ கிட்ட இந்த கேஸை கொண்டு போயிடலாம்னு சொல்றாரு. இப்பதான் நம்ம ஹீரோவோட என்ட்ரியை காட்டுறாங்க. ஹீரோவோட பையன் கூட செஸ் விளையாடுறாரு. பாட்டி கேட்டுக்கிட்டே தான் இவங்க 2 பேர் செஸ் விளையாடிட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து போன் கால் வருது. பையன் தான் எடுத்து பேசுறான். அப்பா கிட்ட பேசணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அப்பா உங்களுக்கு தான் போன் கால் வந்திருக்குன்ற மாதிரி சொல்றான். இவருமே பக்கத்துல வந்து பேச ஆரம்பிக்கிறாரு. இந்த கேஸை நீங்க தான் எடுத்து விசாரிக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சரி சார் வரன்ற மாதிரி இவர் ஏத்துக்கிறாரு. இவருக்கு எட்டா ஒருத்தர் இருப்பார்ல, அவரை பார்த்து பேசுறதுக்காக தான் இவர் வந்திருக்காரு. அந்த எட்டுமே இந்த கேஸ் சம்பந்தப்பட்ட டீடைல் எல்லாத்தையும் சொல்லிட்டாரு. தேவதாஸ் கிட்ட போய் நீங்க ஃபைலை வாங்கிக்கோங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் பார்ட்ல சாக்கோன்னு ஒருத்தரை காமிச்சிருப்பாங்க. அவர் கான்ஸ்டபிளா இருந்திருப்பாரு. இப்ப அவர் சிபிஐல ஜாயின் பண்ணி ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு போல. இப்ப ஹீரோவும் தேவதாச பாக்குறதுக்காக வராரு. இது வரைக்கும் அவர் விசாரணை பண்ணாரு பாத்தீங்களா, அந்த ஃபைல் எல்லாத்தையும் வாங்கிட்டு இருக்காரு. ஃபர்ஸ்ட் பார்ட்ல ஓமனான்னு ஒருத்தங்க கொல்லப்பட்டாங்க அப்படின்றத ஹீரோ தான் கண்டுபிடிச்சிருப்பாரு. நீங்க வரதுக்கு மட்டும் கொஞ்சம் லேட்டா இருந்ததுன்னா நானே அந்த ஓமனாவோட கேஸை முடிச்சிருப்பேன், அதுக்குள்ளதான் நீங்க வந்துட்டீங்க அப்படின்ற மாதிரிலாம் தேவதாஸ் சொல்றாரு. தேவதாஸ் எப்பவுமே மீசையில மண் ஒட்டாத மாதிரி தான் பேசுவாரு. மக்கள் போலீஸை விட சிபிஐ அதிகமா நம்புறாங்க. ஏன் எதுக்குன்றது தான் எனக்கு புரிய மாட்டேங்குது. போலீஸ் ஒரு கேஸ்ல 90% கஷ்டப்பட்டு சால்வ் பண்றோம், ஆனா சிபிஐ ஆபீசர்ஸ் வந்து மீதி இருக்க 10% சால்வ் பண்ணிட்டு பேரை வாங்கிட்டு போயிடுறாங்க. நான் உங்களை சொல்றேன்னு நினைக்காதீங்க, பொதுவா தான் சொல்றேன் மாதிரி தேவதாஸ் இன்டைரக்டா ஹீரோவை அட்டாக் பண்றாரு. இது ஹீரோக்கும் தெரியுது, ஆனா ஹீரோ பெருசா எடுத்துக்க மாட்டாரு. இவர் சொல்றதெல்லாம் சிரிச்சுக்கிட்டே தான் கேட்டுட்டு இருக்காரு. சார் இந்த கேஸ்லயே நீங்க கண்டிப்பா சப்போர்ட் பண்ணணும், நீங்க விசாரிச்ச வரைக்கும் இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. தேவதாஸ் கண்டிப்பா இது சூசைட் தான், முடிவுல நீங்களும் இதை தான் சொல்ல போறீங்கன்ற மாதிரி சொல்றாரு. ஹீரோக்கு விக்ரம்னு ஒரு அசிஸ்டன்ட் இருப்பாரு. அவர் அஸ்வதியை பத்தி கொஞ்சம் விசாரணை பண்ணிட்டு வந்திருக்காரு போல. அந்த டீடைல் எல்லாத்தையும் ஹீரோ கிட்ட தந்துட்டு இருக்காரு. ஹீரோ இப்ப கேஸ் சார்ந்த விஷயத்தெல்லாம் படிச்சு பார்த்துட்டு இருக்காரு. கேஸ் சம்பந்தப்பட்ட போட்டோலாம் இருக்கும்ல, அதெல்லாம் பாக்குறாரு. அப்படி பார்க்கும் போது இவருக்கு சில விஷயங்கள் தோணுது. ஒரு சாரி மூலியமா தான் அவங்க தூக்கு மாட்டி இறந்து போயிருப்பாங்க. அந்த சாரியை எடுத்து பாக்குறாரு. எப்படி இந்த தூக்கு போடப்பட்டிருக்கோம் அப்படின்ற மாதிரிலாம் இவர் யோசிச்சு பார்த்துட்டு இருக்காரு. இப்ப அசிஸ்டன்ட்ங்க கிட்ட அந்த இடத்துக்கு போலான்னு சொல்லிட்டாரு. 2 அசிஸ்டன்ட்ங்களும் அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. இப்ப விக்ரம் கிட்ட ஒரு டேபிளை எடுத்து போட்டு தூக்கு போடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இவருமே டேபிளை எடுத்து போட்டுறாரு. இப்ப எட்டி தூக்க மாட்டலான்னு பார்த்தா மாட்டவே முடியல. ஏன்னா இவருக்கு ஐடி எட்டவே மாட்டேங்குது. இவரை விட அஸ்வதி குள்ளமா இருப்பாங்க. அவங்க எப்படி அப்ப தூக்கு போட்டாங்க அப்படின்ற மாதிரி ஹீரோக்கு கேள்வி வருது. அதுக்கு விக்ரம் என்ன சொல்றாருன்னா 2 டேபிள்
டேபிள் போட்டு ஏறி இருப்பாங்க சார், 2 டேபிள் போட்டா கண்டிப்பா எட்டுன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. 2 டேபிள் போட்டா கண்டிப்பா எட்டும், ஆனா ஒரு டேபிள் மட்டும் தான் அவங்க காலுக்கு கீழே விழுந்து கிடந்திருக்கு, போட்டோவை பாருங்கன்ற மாதிரிலாம் ஹீரோ காட்டுறாரு. ஹீரோ இந்த இடத்துக்கு புதுசா ஒரு சாரி வாங்கிட்டு வந்திருப்பாரு, இத மேல கட்டுங்க அப்படின்ற மாதிரிலாம் விக்ரம் கிட்ட சொல்லிட்டாரு. இப்ப விக்ரம் இருக்கார்ல, மேல கட்டதுக்கான வேலையெல்லாம் பண்றாரு. இப்ப கட்டினதை கலட்டுங்கன்ற மாதிரி சொல்லிட்டாரு. கலட்டினா ஒரே ஒரு இடத்துல மட்டும்தான் அழுக்கு இருக்கு, எங்க கட்டினாரோ அந்த இடத்துல மட்டும்தான் அழுக்கு இருக்கு. இப்ப ஹீரோ இருக்கார்ல, அந்த சாரியை எடுத்து காட்டுறாரு. இதுல மட்டும் பாருங்க அழுக்கு முழுசா இருக்குன்ற மாதிரி காட்டுறாரு. ஆமா, எப்படி முழுசா அழுக்கு வரோன்ற மாதிரி இவங்க யோசிக்கிறாங்க. எப்படி வரோன்றது எனக்கு தெரியும்ன்ற மாதிரி ஹீரோவும் எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிக்கிறாரு. இப்ப கீழே வச்சே ஒருத்தங்களை லாக் பண்ணிட்டு இழுன்னு இழுத்தா துணி எல்லா இடத்துலயும் பட்டு அழுக்கு வரும்ல, அந்த மாதிரி தான் அழுக்கு வந்திருக்குன்ற மாதிரி ஹீரோ சொல்லிட்டாரு. அதே மாதிரி ஒருத்தரால பாடியை இழுக்க முடியாது, 2 பேர் சேர்ந்து தான் இழுத்துருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் 2 அசிஸ்டன்ட் கிட்டயும் இவர் சொல்லிட்டு இருக்காரு. ஹீரோ கண்டுபிடிச்சிருக்காரு பாத்தீங்களா, இத பத்தி தேவதாஸ் கிட்ட சொல்லிட்டாரு. அதுக்கு தேவதாஸ் வேற ஒரு லாஜிக் சொல்லிட்டாரு. முதல்ல அவங்க துணியை மட்டும் உள்ள விட்டுருக்கலாம், எல்லா பக்கமும் இழுத்து இழுத்து பார்த்திருக்கலாம், அதுல அழுக்கு பரவலா பட்டிருக்கலாம், இதெல்லாம் ஒரு விஷயமா சார், கண்டிப்பா இது சூசைட் தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இவர் சூசைடா இந்த கேஸை முடிக்கணும்னு நினைக்கிறாரு, அதனால தான் இந்த மாதிரி சொல்லிட்டாரு. பக்கத்திலே தான் டாக்டர் இருக்காரு, டாக்டர் வேற ஒரு விஷயத்த சொல்லிட்டாரு. ஆக்சுவலா ஒருத்தங்க சூசைட் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன், பயங்கரமா துடிப்பாங்க, நாக்கெல்லாம் வெளியே வரும், அந்த மாதிரி தான் இந்த கேஸ்ல நடந்திருக்கு, அதனால இது சூசைடா இருக்க தான் வாய்ப்பு இருக்கு, இதுவே ஏற்கனவே சாவடிச்சு தூக்குல தொங்க விட்டா இந்த மாதிரி நடக்காதுன்னு சொல்றாரு. இவர் சொல்றதுல லாஜிக் இருக்கிறதா ஹீரோ நினைக்கிறாரு. அப்ப இந்த மாதிரி நடந்திருக்குமா பாருங்கன்ற மாதிரி இவர் ஒரு விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அதாவது அவங்க மயக்கத்துல இருக்காங்க, மயக்கத்துல இருக்கும் போது தூக்குல தொங்க விடுற வேலையெல்லாம் பார்த்திருக்காங்க. அப்படி தூக்குல தொங்கிட்டு இருக்கும் போது மயக்கம் தெரிஞ்சிருக்கு, அதனால தூக்குல சாதாரணமா தொங்குனா எப்படிலாம் ரியாக்ட் பண்ணுவாங்களோ அந்த மாதிரி ரியாக்ட் பண்ணிருக்காங்க. இப்படி நடந்திருக்க வாய்ப்பு இருக்குல்ல டாக்டர் அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. இப்படி வேணா நடக்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி டாக்டருமே ஏத்துக்கிறாரு. முதல்ல சூசைடா இல்ல கொலையான்றதை யோசிக்கணும்னு நினைச்சாரு, இப்ப கொலைன்றது ஹீரோக்கு தெரிஞ்சிருச்சு. இப்ப கொலைனா யார் பண்ணிருக்க வாய்ப்பு இருக்குன்ற ஆங்கிள் நம்ம விசாரணையை பண்ணணும்ன்ற மாதிரிலாம் சொல்றாரு. இப்ப தேவதாஸ் இருக்கார்ல, இந்த விஸ்வமா பாக்குறதுக்காக வந்துடுறாரு. சூசைட் இல்ல கொலைன்ற மைண்ட் செட்டுக்கு அவன் வந்துட்டான். கொலை பண்ணிருந்தா யாரெல்லாம் பண்ணிருக்க வாய்ப்பு இருக்குன்னு ஒவ்வொருத்தரையா அவன் விசாரிக்க ஆரம்பிப்பான், கண்டிப்பா வாங்கிட்டேயும் வருவான், கவலைப்படாத, முடிஞ்ச அளவுக்கு காப்பாத்துறேன் அப்படின்ற மாதிரிலாம் இந்த விஸ்வம் சொல்றாரு. இப்ப சாக்கோ இருக்கார்ல, அலெக்ஸ பார்த்து பேசுறதுக்காக வந்திருக்காரு. அலெக்ஸ் இவரோட மனசுல இருக்க எல்லாத்தையும் சொல்லிடலாம்னு நினைக்கிறாரு. ஆக்சுவலா நாய் விஸ்வமோட ரூமுக்கு போச்சு பாத்தீங்களா, அதை பத்திலாம் அவர் கேஸ் ஃபைல்ல எழுதியிருக்கவே மாட்டாரு. விஸ்வம் மேல சந்தேகப்படாத மாதிரி கேஸை முடிச்சிட்டாரு, கண்டிப்பா விஸ்வம் கிட்ட இருந்து காசு வாங்கிட்டாரு போல அப்படின்ற மாதிரிலாம் இவர் சொல்றாரு. இத பத்திலாம் சாக்கோ இருக்கார்ல, ஹீரோ கிட்ட சொல்லிட்டாரு. விஸ்வம் பேரு அஸ்வத்தியால டேமேஜ் ஆயிருக்கு, சோ விஸ்வத்துக்கு கொல்றதுக்கான மோட்டிவ் இருக்குன்ற மாதிரிலாம் இவங்க யோசிக்கிறாங்க. இப்ப பத்திரிகை ஆபீஸ்ல எடிட்டரையும் குமாரியும் பாக்குறதுக்காக இவங்க வந்துடுறாங்க. அவங்க அடுத்த வாரம் வேற ஒருத்தரை பத்தி எழுதுறதா சொன்னாங்க, அதுக்குள்ளதான் கொல்லப்பட்டிருக்காங்க. அடுத்த வாரம் அவங்க யாரை பத்தி எழுதுறதா இருந்தாங்கன்ற மாதிரிலாம் குமார் கிட்ட கேக்குறாங்க. குமார் எனக்கு தெரியாது சார், ஆனா எனக்கு ஒரு கெஸ் இருக்குன்ற மாதிரி சொல்லிட்டாரு. யார் அந்த கெஸ், அதை சொல்லுங்கன்ற மாதிரி கேக்குறாங்க. எக்ஸ் மினிஸ்டர் ஆனா பார்கவனை பத்தி எழுதியிருக்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி சொல்லிட்டாரு. எதை வச்சு அவரை சந்தேகப்படுறீங்கன்ற மாதிரி கேக்குறாங்க. ஆக்சுவலா அஸ்வத்தியை பொறுத்த வரைக்கும் வந்தனான்னு ஒரு ஃப்ரெண்ட் இருக்காங்க சார், அந்த வந்தனாவோட ஹஸ்பண்ட் இந்த எக்ஸ் மினிஸ்டரால் தான் கொல்லப்பட்டாங்கன்ற மாதிரி எல்லாருமே பேசிப்பாங்க, அதனால அஸ்வதிக்கு பார்கவன் மேல கோவம் இருந்திருக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் இவர் சொல்றாரு. அந்த வந்தனாவோட டீட்டெயிலாம் இவங்க கேட்டு வாங்கிக்கிறாங்க, வந்தனாவை பார்த்து பேசலான்ற மாதிரி யோசிக்கிறாங்க. இப்ப வந்தனாவை பார்க்கறதுக்காக வீட்டுக்கு வந்துடுறாங்க. ஹஸ்பண்ட் இறந்ததுனால இவங்க விதவையா தான் இருந்துட்டு இருக்காங்க. உங்க ஃப்ரெண்டு உங்களுக்காக தான் அந்த பார்கவனை எக்ஸ்போஸ் பண்ணலாம் நினைச்சிருக்காங்க. உங்க ஹஸ்பண்டும் சாகிறதுக்கு முன்னாடி பார்கவனுக்கு எதிராக நிறைய போராட்டம்லாம் பண்ணிருக்காரு, என்னதான் நடந்தது தெளிவா சொல்லுங்கன்ற மாதிரி கேக்குறாரு. வந்தனாவும் எல்லாத்தையும் சொல்லிடலாம் நினைக்கிறாங்க. இப்ப இவங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்தெல்லாம் சொல்றாங்க. ஆக்சுவலா இவங்க ஹஸ்பண்ட் இருக்காருல, அவர் ஒரு ஆக்டரா தான் இருப்பாரு. அதே சமயம் அஸ்வதியும் ஆக்ட்ரஸா மாறி இருப்பாங்க. திடீர்னு ரூம்ல இருக்க அஸ்வதி கத்துற மாதிரி சவுண்ட் கேக்குது. வந்தனா என்னாச்சு ஏதாச்சுன்னு பாக்குறதுக்கு வராங்க. பார்த்தா அந்த பார்கவன் தான் இவங்க கிட்ட தப்பா நடந்துட்டு இருக்காரு. இவங்களுமே ப்ரொடியூசரான தாமஸ் கிட்ட இந்த விஷயத்த சொல்லிட்டாங்க. இதெல்லாம் பெருசா கண்டுக்காத போன்ற மாதிரி தாமஸ் சொல்றாரு. தாமஸே எக்ஸ் மினிஸ்டரோட ஆள் தானே, அதனால தான் இப்படி சொல்றாரு. ஆனா இவங்க வேகமா போய் ஹஸ்பண்ட் கிட்ட சொல்றாங்க. ஹஸ்பண்டும் என்ன ஏதுன்னு பாக்கலான்ற மாதிரி கூட்டு வராரு. இப்ப அஸ்வதி அழுத மாதிரி உட்காந்துட்டு இருக்காங்க. சோ அந்த பார்கவன் தப்பா நடந்துகிட்டாரு போல. இது தெரிஞ்சோன்னா இந்த வந்தனாவோட ஹஸ்பண்ட் இருக்கார்ல, அவர் அடிக்கிறதுக்காக போயிடுறாரு. ஆனா அவர் மினிஸ்டர்ன்றதுனால சுத்தி நிறைய ஆளுங்க இருப்பாங்க, அவங்க எல்லாம் சேர்ந்த மாதிரி வந்தனாவோட ஹஸ்பண்ட போட்டு பயங்கரமா அடிச்சிடுறாங்க. வந்தனா ஹஸ்பண்ட பொறுத்த வரைக்கும் கேரக்டர் ரோல் பண்றவரா இருப்பாரு. அப்பத்துல இருந்து இவருக்கு கேரக்டர் ரோல் சுத்தமா கிடைக்காது, மினிஸ்டர் தான் தலையிட்டு இவருக்கு ரோல் கிடைக்காத மாதிரி பண்ணிருப்பாரு. இதனால கோவப்பட்ட வந்தனா ஹஸ்பண்ட் இருக்கார்ல, இந்த மினிஸ்டருக்கு எதிராக நிறைய போராட்டம் எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. இவன் ரொம்ப மோசமானவன் அப்படின்ற மாதிரி விழிப்புணர்வு ஏற்படுத்துறாரு. நிறைய மக்களுமே இதெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. இதை பாக்குற மினிஸ்டருமே இவன் கதையை முடிச்சிருங்கன்ற மாதிரி சொல்லிட்டாரு. ட்ரெயின் ஆக்சிடென்ட்ல இவர் இறந்து போன மாதிரி இவரோட பாடி கிடைக்குது, ஆளுங்க தான் சாவடிச்சு இந்த மாதிரி போட்டு வச்சிருக்காங்க. இது எல்லாமே வந்தனாக்கு நல்லா தெரியுது, அஸ்வதிக்கும் நல்லா தெரியுது.
கவலைப்படாத, கண்டிப்பா ஒரு நாள் இதுக்கு நான் பழி வாங்குவேன்ற மாதிரி வந்தனா கிட்டே இவங்க சொல்லியிருப்பாங்க. அஸ்வதி கொஞ்சம் கொஞ்சமா பெரிய ஆக்ட்ரஸா மாற ஆரம்பிக்கிறாங்க. ஸ்டேஜ்ல பேசுற மாதிரி உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்குது. அதே ஸ்டேஜ்ல இந்த மினிஸ்டர் உட்காந்துட்டு இருக்காரு. மினிஸ்டரை இன்டைரக்டா குத்தி காட்டுற மாதிரிலாம் இவங்க பேசிட்டு இருக்காங்க. சமயம் கிடைக்கும் போது மினிஸ்டர் எல்லை மீறி நடந்தாரு பாத்தீங்களா, அதை வெளி உலகத்துக்கு சொல்லணும் அப்படின்ற மாதிரிலாம் அவங்க யோசிச்சிருப்பாங்க. ஒருவேளை அடுத்த வாரத்துல இதை பத்தி சொல்றதுக்காக கூட அவன் நினைச்சிருக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்தனா சொல்லிட்டாங்க. சோ மினிஸ்டர் முன்கூட்டியே ஏதாவது பண்ணிருக்க கூட வாய்ப்பு இருக்குல்ல, மினிஸ்டரே இவங்க சந்தேகப்படுறாங்க. அந்த ஹோட்டல்ல அவங்களுக்கு பக்கத்து ரூம்ல யாரெல்லாம் இருந்தாங்கன்ற மாதிரி இவங்க விசாரணை பண்றாங்க. அவரச்சனோ அந்த ஃப்ரெண்டான நாராயணனோ பக்கத்து ரூம்ல தான் இருந்திருக்காங்கன்னு தெரிய வருது. ஹீரோவும் சந்தேகப்படுற மாதிரிலாம் கேள்வி கேட்கிறாரு. நாங்களாம் எதுவுமே பண்ணலன்ற மாதிரி சொல்றாங்க. இப்ப சாக்கவும் ரெஜிஸ்டர்லாம் பார்த்து ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சிடுறாரு. சாதாரண ரெஜிஸ்டர் ஒன்னு இருக்கு, பேமெண்ட் ரெஜிஸ்டர் ஒன்னு இருக்கு. பேமெண்ட் ரெஜிஸ்டரை பொறுத்த வரைக்கும் தாமஸ்னு ஒருத்தர் தங்குன மாதிரி ரெஜிஸ்டர்ல எழுதி இருக்கு. ஆனா சாதாரண ரெஜிஸ்டர்ல இல்ல. சாதாரண ரெஜிஸ்டர்ல மட்டும் மாத்தி வச்சிருக்கீங்க, யார் சொல்லி மாத்துனீங்க அப்படின்ற மாதிரிலாம் மேனேஜர் கிட்ட கேக்குறாங்க. மேனேஜரும் பயந்து உண்மையை சொல்லிடுறாரு. சார் அவங்க தான் வந்ததை பத்தி தெரியக்கூடாதுன்றதுக்காக மாத்த சொன்னாங்க, மன்னிச்சிருங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. சோ அந்த நாள் மினிஸ்டரும் அவரோட விசுவாசியான தாமஸும் இந்த இடத்துல தங்கி இருக்காங்கன்றது உங்களுக்கு தெரிய வருது. இதை தாண்டி ரிசப்ஷன்ல இருக்கவர் ஒரு விஷயத்த சொல்றாரு. அன்னைக்கு நைட் அஸ்வதியை கேட்டு ஒரு கால் வந்திருக்கு. யாரு என்னன்னு கேட்டிருப்பாரு. அதுக்குள்ள கால் கட் ஆயிருக்கும். ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து தான் அந்த கால் வந்திருக்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. இதை பத்தி எல்லாம் ஹீரோ கிட்ட சொல்றாங்க. ஹீரோவும் பாத்துக்கலான்ற மாதிரி சொல்றாரு. இப்ப விஸ்வம் ஹோட்டல்ல போய் விஸ்வம் கிட்ட விசாரிக்கலான்ற மாதிரி வந்துட்டு இருக்காங்க. ஹோட்டலுக்கு வெளியே நிறைய பேர் போராட்டம் பண்ணிட்டு இருக்கிறது உங்களுக்கு தெரிய வருது. உள்ள பேசுறதை விட வெளியே பேசினா நிறைய கிடைக்கும்ன்ற மாதிரி இவங்க யோசிக்கிறாங்க. சாக்கோ அவங்கள ஒருத்த மாதிரி போய் பேசுன்ற மாதிரி சொல்றாரு. சாக்கோவும் சரின்ற மாதிரி ஏத்துக்கிறாரு. போராட்டம் பண்ணிட்டு இருக்கும் போது இவரும் பக்கத்துல வந்து உட்கார்றாரு. நானும் உங்களை மாதிரி தொழிலாளி தான்ப்பா, உங்களுக்கு சப்போர்ட் பண்றதுக்காக தான் வந்திருக்கேன்னு சொல்றாரு. சரி விஸ்வம் ஆள் எப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. எங்க ஓனரை பத்தி கேக்குறீங்களா, அவரு ரொம்ப மோசமானவரு, சினிமால நிறைய சம்பாதிக்கிறாரு, ஆனா எங்களுக்கு சம்பளம் கூட சரியா தரமாட்டாரு அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. அந்த ஆக்ட்ரஸ் அஸ்வதி எழுதுனாங்கல்ல, அது எல்லாமே உண்மைதான். ஏன்னா இவர் நிறைய பொண்ணு கூட தப்பாலாம் நடந்திருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதை தாண்டி பாபுன்ற தேடப்படுற குற்றவாளி ஒருத்தன் இருக்கான், அவன் அடிக்கடி இவரை பாக்குறதுக்காக வந்துட்டு இருந்தான் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. இப்ப சாக்கோக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருது. பாபு எதுக்காக விஸ்வத்தை பாக்குறதுக்காக வரணும், கண்டிப்பா பாபு கிட்ட ஏதோ வேலை கொடுத்திருக்காரு, நம்ம பாபுவை பிடிக்கணும்ன்ற மாதிரிலாம் இவங்க யோசிக்கிறாங்க. இப்ப பாபு எங்கன்ற மாதிரிலாம் இவங்க தேடி அலைஞ்சிட்டு இருக்காங்க. இப்ப ஹீரோவோட அசிஸ்டன்டான விக்ரம காட்டுறாங்க. விக்ரம் இருக்கார்ல, அந்த ஹோட்டல் மேனேஜரோட வீட்டுக்கு தான் வராரு. புதுசா டிவி ரேடியோ எல்லாம் வாங்கி வச்சிருக்கிறது தெரிய வருது. இவருக்கு கிடைக்கிற சம்பளத்துல அவ்வளவு ஈஸியெல்லாம் வாங்க முடியாது. எப்படிப்பா ஈஸியா இதை வாங்கிட்ட, யார் உனக்கு காசு தந்தா அப்படின்ற மாதிரிலாம் மிரட்டுறாரு. இப்ப இவர் ஒரு ஸ்டேஜ்ல அடிக்கலாம் ஆரம்பிக்கிறாங்க. இவருமே எல்லாத்தையும் சொல்லிடுறேன் அப்படின்ற மாதிரி இந்த இடத்துல சொல்ல ஆரம்பிக்கிறாரு. இப்பதான் நடந்த விஷயத்தை நமக்கு காட்டுறாங்க. ஆக்சுவலா அந்த நாள் நைட்டு பாபு இந்த இடத்தை விட்டு கிளம்பினான் பாத்தீங்களா, அப்ப எதர்ச்சியே இவர் பார்த்திருப்பாரு. நீ என்ன பண்ற அப்படின்ற மாதிரிலாம் கேட்டிருப்பாரு. சும்மா தான் வந்தன்ற மாதிரி பாபுவும் சமாளிச்சு இங்க இருந்து கிளம்பி இருப்பான். ஆனா மறுநாள் அஸ்வதி கொல்லப்பட்டாங்கல்ல, அதனால பாபு மேல மேனேஜருக்கு டவுட் வந்திருக்கும். போலீஸ் கிட்ட சொல்லாமான்னு யோசிச்சிருப்பாரு. அதுக்குள்ள பாபு வீட்டுக்கு வந்து பேசியிருப்பான். இந்த காசை வச்சுக்கோ, போலீஸ் கிட்ட என்ன பார்த்ததை பத்தி சொல்லவே கூடாது அப்படின்ற மாதிரிலாம் மிரட்டி இருப்பான். இவர் காசை மட்டும் வாங்கியிருப்பாரு. ஒருவேளை பாபு பண்ணிருப்பானான்னு யோசிச்சாங்க. ஏறக்குறைய பாபு அந்த ஹோட்டலுக்கும் போயிருக்கான், அவன் கூட இதை பண்ணிருக்கலாம் அப்படின்ற மாதிரி ஹீரோவா இந்த இடத்துல யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. பாபுவோட லொகேஷன் உங்களுக்கு தெரிஞ்சிருது. அந்த இடத்துக்கு தனியா போக வேணாம், போலீஸை கூட்டு போலாம்னு நினைக்கிறாங்க. ஆனா போலீஸ் இருக்கார்ல, எங்களுக்கே ஏகப்பட்ட வேலை இருக்கு, எங்களால சப்போர்ட்லாம் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. பரவாயில்லன்ற மாதிரி சாக்கவும் இங்க இருந்து கிளம்பிடுறாரு. ஆனா இந்த போலீஸ் இருக்கார்ல, உடனே கால் பண்ணி யார்கிட்டயும் இந்த இன்ஃபர்மேஷனை சொல்றாரு. போலீஸ் சப்போர்ட் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்கன்ற மாதிரி சாக்கோ சொல்றாரு. பரவாயில்ல நம்மளே போலாம் அப்படின்ற மாதிரி ஹீரோவா இந்த இடத்துல சொல்றாரு. இப்ப போலீஸுங்க இருக்காங்கல்ல, பாபுவோட வீட்டுக்கு வந்துடுறாங்க. ஒரு சின்ன விசாரணை இருக்கு வான்ற மாதிரி சொல்றாங்க. பாபு இவங்க கூட ஏறி கிளம்புறாரு. கொஞ்ச நேரத்துல ஹீரோவும் டீமும் வராங்க. சரி இப்பதான் போலீஸ் கூட்டு போனாங்கன்னு மத்தவங்க சொல்றாங்க. இது போலீஸ் கூட்டு போனாங்களா அப்படின்ற மாதிரி இவங்க ஃபாலோ பண்றாங்க. ஆனா கூட்டு போயிட்டு இருக்கிறது போலீஸ் இல்ல, இவரை சாவடிக்கிறதுக்கு ட்ரை பண்றாங்க. இவரு மாட்டினா விஸ்வத்தோட பேர் வெளியே வரும்ல, அதனால விஸ்வம் தான் தீர்த்து கட்டுங்கன்ற மாதிரி சொல்லியிருக்காரு போல. இவனுங்களுமே காலி பண்ணலாம் நினைக்கிறாங்க. அதுக்குள்ள ஹீரோவும் டீமும் இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. இந்த ஃபேக்கான போலீஸுங்க கூட சண்டை போடுறாங்க, அடிச்சு இங்க இருந்து ஓட விட்டுறாங்க. அதே சமயம் இங்க இருக்க இவனை காப்பாத்திடுறாங்க. ஒழுங்கா என்ன நடந்தது சொல்லுன்ற மாதிரிலாம் பாபு கிட்ட கேக்குறாங்க. விஸ்வம் சார் சொல்லி நான் கொல்லணும்னு நினைச்சதெல்லாம் உண்மைதான், ஆனா நான் கொல்றதுக்காக ரூம்குள்ள போகும்போதே அவ இறந்து போயிருந்தா, சத்தியமா நான் இந்த விஷயத்த பண்ணலன்ற மாதிரிலாம் சொல்றாரு. இப்ப இவங்க இந்த இடத்துக்கு விஸ்வத்தையும் வர வச்சிடுறாங்க. நான் போகும்போதே அஸ்வதி இறந்து போயிருந்தாங்கன்னு சொல்லியிருந்தா விஸ்வம் காசு தந்திருக்க மாட்டார்ல, காசு கிடைக்கிறதுக்காக தான் இவன் போய் சொல்லியிருப்பான். விஸ்வம் என்ன நினைப்பார்னா, நம்ம சொல்லி அவன் கொலை பண்ணிட்டான், நம்ம எப்படியாவது தப்பிக்கணும்ன்ற மாதிரி தான் வேலை கொடுத்து எல்லாரையும் வாங்கியிருப்பாரு. ஆனா இவங்க ரெண்டு பேருமே பண்ணலன்றது தெரிய வருது.
ஆனா இதெல்லாம் கேட்டுட்டு இருக்க ஹீரோவோட சீனியர் இருக்கார்ல, அவன் சொல்றது எதுக்காக நம்புற, பாபுவே கூட இதை பண்ணிருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஆனா ஹீரோ வேற ஒரு லாஜிக் சொல்லிட்டாரு. சார் அவங்க அட்வான்ஸா காசு வாங்கி நிறைய வச்சிருந்தாங்க. பாபு ஒரு வேலை கொலை பண்ணியிருந்தானா சுத்தி இருக்கிற பொருள் எல்லாம் தேடுவான், காசு இருந்தா எடுத்துட்டு போயிருப்பான். ஆனா பாபுவே அந்த பாடியை பார்த்து ஷாக் ஆயிருக்கான். அதனாலதான் எதுவுமே பண்ணாம வேகமா அங்கிருந்து ஓடி இருக்கான். எனக்கு என்னமோ பாபு சொல்றது உண்மை மாதிரி தான் தோணுது அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. இவங்க 2 பேர் பண்ணலனா யார் பண்ணிருப்பான்ற மாதிரி ஹீரோ யோசிக்கிறாரு. இப்ப அஸ்வதியோட ஆல்பத்தெல்லாம் பாக்குறாரு. ஒரு போட்டோல கூட அவங்க சாரி போட்ட மாதிரியே இல்ல. என்ன ஒரு போட்டோல கூட இவங்க சாரி போடாம இருந்திருக்காங்கன்னு யோசிக்கிறாரு. அவங்க லக்கேஜ் எல்லாம் செக் பண்ணும்போது சாரியே உங்களுக்கு தென்பட மாட்டேங்குது. அஸ்வதிக்கு அசிஸ்டன்டா ஒரு பாட்டி இருந்தாங்கல்ல, அந்த பாட்டி கிட்ட பேசுறதுக்காக வராங்க. அஸ்வதி சாரி எல்லாம் கட்ட மாட்டாங்களா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. சார் சினிமா ஷூட்டிங்காக வேணா கட்டுவாங்க, மத்தபடி அவங்க சாரி கட்டி நான் பார்த்தது இல்லைன்னு சொல்றாங்க. சரி இது அவங்க சாரி தானேன்ற மாதிரி கேக்குறாரு. இல்ல சார் இந்த மாதிரி சாரி அவங்க கிட்ட இருந்து நான் பார்த்தது இல்லைன்னு சொல்றாங்க. ஒருவேளை ஷூட்டிங் ஸ்பாட்ல இருந்து கூட எடுத்துட்டு வந்திருக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் விக்ரம் சொல்றாரு. இப்ப சாரி எல்லாம் தொட்டு பார்த்துட்டு இருக்கும் போதுதான் ஒரு இடத்துல ஸ்டிக்கர் இருக்கிறத ஹீரோ கவனிக்கிறாரு. அதாவது இது ஒரு புது சாரின்றது இவருக்கு தெரிய வருது. புது சாரி அன்னைக்கு நைட்டு கூட வாங்கியிருக்க வாய்ப்பு இருக்கு. பக்கத்துல இருக்க கடையெல்லாம் விசாரிச்சு பாருங்க, குறிப்பா ஹோட்டலுக்கு பக்கத்துல இருக்க கடையில விசாரிச்சு பாருங்கன்ற மாதிரி சொல்லிட்டாரு. அசிஸ்டன்ட்ங்க ஏத்துக்கிறாங்க. இப்ப அந்த மாதிரி பக்கத்துல இருக்க கடையெல்லாம் விசாரிக்கிறாங்க. ஒரு கடைக்காரரும் நான் தான் வியாபாரம் பண்ணேன்ற மாதிரி சொல்லிட்டாரு. யார்கிட்ட பண்ணீங்கன்றது உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்ற மாதிரி கேக்குறாங்க. சார் ஆளை பார்த்தா நான் சொல்லிடுவேன்ற மாதிரி இவர் சொல்லிட்டாரு. இவருக்கு எப்படியாவது நிறைய ஆளுங்களை காட்டணும்ன்ற மாதிரி இவங்க யோசிக்கிறாங்க. இது வரைக்கும் கேஸ்ல நிறைய பேர் சம்பந்தப்பட்டிருப்பாங்கல்ல, அதாவது சின்ன லெவல்ல சந்தேகத்துல மாட்டிருப்பாங்கல்ல, அவங்க எல்லாரையும் ஒரு இடத்துக்கு வர வச்சிடுறாங்க. அந்த இடத்துல பாருங்கன்ற மாதிரி இவரை கூட்டு வந்துடுறாங்க. இவர் ஒவ்வொருத்தரா பார்த்துட்டு இருக்காரு. இல்ல யாருமே இல்லன்ற மாதிரி சொல்றாரு. அப்பயே ஹீரோக்கு வேற ஒரு டவுட் வருது. ஹீரோ மொத்தமா 2 கில்லர் இருக்க வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறாரு. 2வது கில்லர் நேரடியா கேஸ்ல தொடர்பு உடையவனா இருக்க வாய்ப்பு இல்ல, அவன் ஒரு வேளை இந்த சாரியை வாங்கியிருக்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. இது வரைக்கும் ஹீரோ மோகனை விசாரிக்கல, அதாவது அஸ்வதியோட பாய் ஃப்ரெண்ட் விசாரிக்கல. இப்பதான் அஸ்வதியோட பாய் ஃப்ரெண்ட் ஊர்ல இருந்து வந்திருக்காருன்னு தெரிய வருது. இவர் நேரடியா விசாரிக்கிறதுக்காக வந்துடுறாரு. அன்னைக்கு நைட்டு பார்க்க போனீங்களான்னு கேக்குறாரு. ஆமா சார் போனேன்ற மாதிரி சொல்லிட்டாரு. சரி எப்ப திரும்பினீங்கன்ற மாதிரி கேக்குறாரு. இவரும் திரும்பின டைமை சொல்லிட்டாரு. சரி தேவைப்பட்டா திரும்பி வரோன்ற மாதிரி இவங்க கிளம்பலாம்னு நினைக்கிறாங்க. அப்ப ஜனார்தனன் வேலையை முடிச்சுட்டு இந்த இடத்துக்கு வராரு. இவர் பெரிய லாயர்ன்றதுனால ஹீரோக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு. ஒரு சின்ன என்கொயரிக்காக வந்தோம் சார், கிளம்புறோன்ற மாதிரி இங்க இருந்து கிளம்பிடுறாரு. இப்ப ரிசப்ஷன்ல இருக்க நபர்கிட்ட பேசி பாக்குறாங்க. ஆக்சுவலா மோகன் அன்னைக்கு வந்திருப்பாரு, ஆனா அவர் எப்ப போனாருன்றதை இவர் கவனிச்சிருக்க மாட்டாரு. அதே சமயம் அந்த மினிஸ்டரும் தாமஸும் வந்திருப்பாங்க, அவங்க ஒரு வேலை பண்ணிருப்பாங்களா அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. இதை தாண்டி அஸ்வதியை கேட்டு ஒரு போன் கால் வந்தது பாத்தீங்களா, அது ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து வந்ததா இவர் சொல்லியிருப்பாரு. எதை வச்சு அப்படி சொல்றீங்கன்ற மாதிரி இவர்கிட்ட கேக்குறாங்க. ஏன்னா ட்ரெயின் சவுண்ட் பின்னாடி கேட்டது சார், அதை வச்சுதான் சொல்றேன்ற மாதிரி இவர் சொல்றாரு. இவங்க உடனே பக்கத்துல இருக்க ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்துடுறாங்க. இங்க இருந்து இந்த டைம்ல யார் கால் பண்ணிருக்கான்றத சொல்ல முடியுமான்னு கேக்குறாங்க. சார் கால் ஹோட்டலுக்கு போயிருக்கு, ஆனா பண்ணவர் யாருன்ற டீடைல் எனக்கு தெரியலன்ற மாதிரி சொல்றாரு. வந்த ஆளை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்ற மாதிரிலாம் ஹீரோ யோசிக்கிறாரு. இங்க இருந்து ஆட்டோ கிளம்புச்சுன்னு வச்சுக்கோங்களேன், எங்க போறோன்றத சொல்லிட்டு தான் போனோம் போல. ஆட்டோ நம்பர்லாம் இங்க இருக்கவர் நோட் பண்ணிட்டு இருக்காரு. இதை கவனிச்ச ஹீரோவும் அந்த லிஸ்ட் எல்லாம் செக் பண்றதுக்காக வராரு. இங்க இருந்து எந்த ஆட்டோ ஹோட்டலுக்கு போயிருக்கு அப்படின்றது இவருக்கு தெரிய வருது. இந்த ஆட்டோ டிரைவரை கண்டுபிடிச்சு கூட்டு வாங்கன்ற மாதிரி சொல்றாரு. ஆளுங்களுமே தேடி கண்டுபிடிச்சிடுறாங்க. அந்த ஆட்டோ டிரைவருக்கு யாரை கூட்டு போனோம் அப்படின்றது நல்லா தெரியும்ல. ஆட்டோ டிரைவர் கிட்ட பேசி உண்மையை வாங்குறாங்க. ஆனா யாரோட பேரை சொல்றாருன்னு தெரியல. மோகன் கிட்ட தேவைப்பட்டா திரும்பி வரோன்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. இப்ப மோகனை பாக்குறதுக்காக தான் வந்திருக்காங்க. மோகனும் இவங்களை பார்த்து பதட்டப்பட்டு இருக்காரு. அது எப்படி சார் கொலை பண்ணிட்டு இவ்வளவு கூலா இருக்கீங்க, உங்ககிட்ட விசாரணை பண்ணோம் வாங்கன்ற மாதிரி கூட்டு வந்துடுறாங்க. இப்ப ஜனார்தனனா ஆபீஸ்க்கு கூப்பிடுறாங்க. என்ன விஷயம்னு கேட்டுக்கிட்டே அந்த இடத்துக்கு வந்து உட்கார்றாரு. அப்பதான் பையன் நின்னுட்டு இருக்கிறது தெரிய வருது. நீ எதுக்காகடா இந்த இடத்துல நின்னுட்டு இருக்க அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. ஏன்னா உங்க பையன் தான் கொலை பண்ணிருக்கான்ற மாதிரி ஹீரோ சொல்றாரு. சார் என்ன சொல்றீங்க, என் பையன்லாம் கண்டிப்பா கொலை பண்ணிருக்க வாய்ப்பு இல்லைன்ற மாதிரி அப்பா சொல்றாரு. இல்ல சார், இவர் தான் கடைசியா பாக்குறதுக்கு போயிருக்காரு, ஆனா போனவரு எப்ப திரும்பி போனார்னு தெரியல, இவர் தான் கொலை பண்ணிட்டு அங்க இருந்து கிளம்பி போயிருக்காருன்னு சொல்றாரு. இந்த ஜனார்தன் லாயர்ல பையனுக்கு டிஃபெண்ட் பண்ணி பேசிட்டு இருக்காரு. எதை வச்சு என்னோட பையன் இதை பண்ணான்னு சொல்றீங்க, என்ன எவிடன்ஸ் இருக்குன்ற மாதிரிலாம் கேக்குறாரு. நிறையவே எவிடன்ஸ் இருக்குன்ற மாதிரி ஹீரோவும் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ஆக்சுவலா அந்த பொண்ணு கிட்ட சாரியே கிடையாது, ஆனா தொங்க விடுறதுக்காக இவர் சாரி வாங்கியிருக்காரு. ஒரு கடையில தான் போய் வாங்கியிருக்காரு. அந்த கடைக்காரர் இவர் தான் சாரியை வாங்கினாருன்றதை கன்ஃபார்ம் பண்ணிட்டாரு. இவர் ஊர்ல இல்லாத சமயம்ன்றதுனால அப்ப பார்க்க முடியல, ஆனா வேற ஒரு வாட்டி பார்த்து கன்ஃபார்ம் பண்ணிட்டாரு அப்படின்ற மாதிரிலாம் இவர் சொல்றாரு. பொய் சொல்லாதீங்க, என் பையன் உன்ன சாரி வாங்கலன்ற மாதிரி இவர் காலரை பிடிச்சிடுறாரு. ஹீரோ கோவலாம் படமாட்டாரு, பயங்கரமா சிரிக்கிறாரு. அது எப்படி சார் இவ்வளவு உறுதியா சொல்றீங்க, உங்க பையன் சாரி வாங்கலனா சாரி வாங்கினது யாருன்னு உங்களுக்கு தெரியுமான்ற மாதிரி கேக்குறாரு. இதை கேட்டோன்னா ஜனார்தன் முகமே மாறிடுது. அப்ப ஜனார்தன் அசிஸ்டன்ட் இந்த இடத்துக்கு வராது. லாயருங்களாம் அசிஸ்டன்ட் வச்சிருப்பாங்கல்ல, அவர் தான் இங்க வந்திருக்காரு.
உங்க அசிஸ்டன்ட் கிட்ட பேசி எல்லாத்தையும் நாங்க தெரிஞ்சுக்கிட்டோம். இதுக்கப்புறமும் நீங்க உண்மையை மறைக்க முடியாது. நீங்க தான் கொலை பண்ணிருக்கீங்கன்னு தெரிஞ்சிருச்சு. ஆனா மோட்டிவ் என்னன்னு எங்களால கண்டுபிடிக்க முடியல. நீங்க தான் மோட்டிவ் என்னன்னு சொல்லணும் அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. ஜனார்தன் மாட்டிக்கிட்டார்ல, இதுக்கப்புறம் நம்ம உண்மையை சொல்லிடலான்ற மாதிரி உண்மையை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. இந்த லாயருக்கு கல்யாணம் பண்ணி ஒரு குழந்தை இருக்கும். அந்த மாதிரி சமயத்துல தான் ஒரு ஆக்ட்ரஸ் டைவர்ஸ் கேஸ்க்காக இவர்கிட்ட ஹெல்ப் கேட்டு வந்திருப்பாங்க. இவர் தான் இவங்களுக்கு நல்லபடியா டைவர்ஸ் எல்லாம் வாங்கி தந்துடுறாரு. லாயருக்கு இவங்க மேல லைட்டா ஒரு கண் இருக்கு. ஃபிளர்ட் பண்ற மாதிரிலாம் இவங்க கிட்ட பேசிட்டு இருக்காரு. எந்த ஹெல்ப்னாலும் என்கிட்ட கேளுங்கன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. அவங்க சீரியல் ஆக்ட்ரஸா இருப்பாங்க. அடிக்கடி பேசி பேசி அவங்க கிட்ட க்ளோஸ் ஆயிடுறாரு. அவங்க கூட பிசிக்கல் ரிலேஷன்ஷிப்லாம் வச்சிட்டு இருக்காரு. ஒரு சமயம் அவங்க பிரெக்னன்ட் ஆயிடுறாங்க. இத பத்தி இவர்கிட்டயும் சொல்றாங்க. இவர் கேட்டோன்னா பயங்கரமா ஷாக் ஆயிடுறாரு. தயவு செஞ்சு இந்த கருவை கலைச்சிரு அப்படின்ற மாதிரிலாம் இவங்க கிட்ட சொல்லிட்டாரு. நீங்க இத பத்தி கவலைப்படாதீங்க. உங்களுக்கு ஒய்ஃப் இருக்கிறது தெரிஞ்சுதான் நான் ஒன்னா இருந்தேன். நான் வேற ஊருக்கு தான் போக போறேன். நான் குழந்தைய பெத்து வளர்த்துக்கிறேன்ற மாதிரிலாம் சொல்லியிருப்பாங்க. அந்த குழந்தை யாருன்னு பாத்தீங்கன்னா அஸ்வதி. இது ரொம்ப வருஷம் கழிச்சு தான் இவருக்கு தெரிய வரும். நான் அஸ்வதின்ற ஆக்ட்ரஸ லவ் பண்றேன் அப்படின்ற மாதிரி பையன் சொல்லியிருப்பான். இவர் பயங்கரமா ஷாக் ஆயிருப்பாரு. ஏன்னா 2 பேருமே இவரோட பசங்க. அவங்க 2 பேர் எந்த சூழ்நிலை வந்தாலும் கல்யாணம் பண்ணக்கூடாதுன்ற மாதிரி யோசிச்சிருப்பாரு. நான் வேற பொண்ணு பாக்குறேன்ற மாதிரி பையன் கிட்ட எவ்வளவோ பேசியிருப்பாரு. ஆனா பையன் கல்யாணம் பண்ணா அஸ்வதியை தான் பண்ணுவேன்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. அஸ்வதி கிட்டயும் பேசி பார்த்திருப்பாரு. அவங்களுமே ஏத்துக்க மாட்டாங்க. அதனால வேற ஏதாவது தான் பண்ணணும் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு. ஆக்சுவலா ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்து இவர் தான் கால் பண்ணிருப்பாரு. அஸ்வதி இருக்காங்கன்னு கன்ஃபார்ம் பண்ணிருப்பாரு. அசிஸ்டன்ட்டுக்கு கால் பண்ணி ஹோட்டலுக்கு வந்துருன்னு சொல்லிட்டாரு. இவருமே ஹோட்டலுக்கு போனோம்ல, அதனால ஆட்டோல ஏறி கிளம்புறாரு. ஆட்டோக்காரன் டீட்டெயிலாம் தந்துட்டு கிளம்புறாரு. இவர் அந்த இடத்துக்கு வரும்போதே அசிஸ்டன்ட் இவருக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. இப்ப 2 பேருமே அஸ்வதி கிட்ட பேசுற மாதிரி வந்துடுறாங்க. அஸ்வதியும் வாங்க மாமான்ற மாதிரி நார்மலா பேசிட்டு இருக்காங்க. நீயே மோகன் கிட்ட பேசி இந்த கல்யாணத்தை நிறுத்த சொல்லு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. என்னெல்லாம் அப்படி சொல்ல முடியாது. வேணா உங்க பையனை வேணா நிறுத்த சொல்லிக்கோங்கன்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. நான் சொன்னா கேட்க மாட்டான். தயவு செஞ்சு இதை பண்ணுன்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஏன் பண்ணணும் அப்படின்ற மாதிரிலாம் இவங்க கேக்குறாங்க. இவரால காரணத்தை சொல்ல முடியாதுல்ல. ஒரு ஸ்டேஜ்ல கோவப்பட்டு இவருமே கழுத்தை நெரிக்கிறாரு. இப்போ ஒரு தலகாணியை வச்சு இவங்க மூஞ்சில வச்சு அமுக்குறாரு. அந்த அசிஸ்டன்ட்டுமே சட்டுன்னு கதவை சாத்திடுறான். இவருக்கு ஹெல்ப்லாம் பண்ணிட்டு இருக்கான். ஒரு ஸ்டேஜ்ல 2 பேருமே சேர்ந்த மாதிரி சாவடிச்சிடுறாங்க. தூக்குப்பட்டு இறந்து போயிட்டாங்கன்ற மாதிரி செட் பண்ணி வச்சுட்டு போயிடலான்ற மாதிரி யோசிக்கிறாங்க. அதுக்கு தேடி பார்த்தா இவங்க கிட்ட ஒரு சாரி கூட இல்லன்னு தெரிய வருது. நீ உடனே பக்கத்துல போய் சாரி வாங்கிட்டு வான்ற மாதிரி சொல்லிட்டாரு. அசிஸ்டன்ட்டோ பக்கத்துல இருக்க கடையில சாரி வாங்கிட்டு வந்துடுறாரு. அந்த சாரியை வச்சுதான் இவங்க தொங்க விட்டுட்டு இருக்காங்க. இவங்க தொங்க விடலாம்னு நினைக்கும் போதுதான் அவங்க முழிச்சுக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி அவங்க சாவல போல. இப்ப முழிச்சவங்க தொங்கிட்டு இருக்கறனால வலியால துடிக்கிறாங்க. ஒரு ஸ்டேஜ்ல நாக்கெல்லாம் வெளியே வந்து இறந்து போயிடுறாங்க. அதுக்கப்புறம் இவங்க 2 பேருமே சைலண்டா அங்க இருந்து கிளம்பி இருப்பாங்க. இது எல்லாத்தையும் இவர் ஹீரோ கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. அப்ப பக்கத்துல இருக்க பையனும் இதெல்லாம் கேட்டுட்டு இருக்கான்ல. அப்பாவும் முறைச்சு பாக்குறான். அப்பாவால பையனை பார்க்கவே முடியல. இப்ப அப்பாவும் இவங்க கூட சேர்ந்த மாதிரி இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. இப்ப கேஸ சால்வ் பண்ணிட்டாங்கல்ல. இவங்களுமே சந்தோஷமா இங்க இருந்து கிளம்புறாங்க. இதோட இந்த கதையை நமக்கு முடிச்சிடுறாங்க. இந்த கதையில வந்த ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.